இன்னைக்கு காலையில என்னென்ன சமைச்சேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோவக்கா பொரியலுக்கு கோவக்காய வந்து தோட்டத்துலேருந்து போய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க. கோவக்காய இந்த மாரி 4ஆ 3ஆ கட் பண்ணி தண்ணீல போட்டுக்கோங்க. அந்த விதைய வந்து ரொம்பலாம் எடுக்க தேவையில்ல. லைட்டா இந்த மாரி நசுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நாட்டு கோவக்காங்கிறது கொஞ்சம் கசக்கும். அதனால எடுத்துக்கிட்டுருங்க. அவரைக்காய் பொரியலும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கோவக்காய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, கடுகு போட்டு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5 வரமிளகாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சிருந்த கோவக்காயும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். அதனால இப்போ போட்டுக்கிறேனுங்க. எல்லாத்தையும் போட்டு காய் மிதக்கிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரசத்துக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேனுங்க. காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு, நல்லா கோவக்காய் வெந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை பொடி ஆல்ரெடி நிலக்கடலை வந்து ரோஸ்ட் பண்ணி பொடியாக அரைச்சி வச்சுருந்தேங்க. அதை வந்து கோவக்காய் வந்து வெந்ததுக்கப்புறம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்குங்க கோவக்காய். ட்ரை பண்ணி பாருங்கள்.